ஐயனார் துணை நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா பாண்டியை கூட்டிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் போய் பார்க்குறாங்க. கடை எல்லாமே வானதிக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அமௌண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அமௌண்ட் அட்வான்ஸ் மட்டுமே 2 லட்ச ரூபா பே பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதி எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து வானதி பாண்டியன் கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் எப்படி பண்ணி ரெடி பண்ணுவேன், அப்பா கிட்டே என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படியாவது ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டே கேட்குறாங்க. ஒரு பக்கம் பாண்டியனும் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, யோசிக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ண வானதி, நான் வீட்டில் நிலானிக்கிட்டலாம் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னுடைய விஷயத்துக்கு எதுக்காக நீ அவங்ககிட்டலாம் கேட்கணும், உங்கள் அண்ணனுக்கு மட்டும் எவ்வளோ பணம் வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இல்லை பாண்டி, என்னுடைய விஷயத்துக்காக மட்டும் இதுக்காக நீ யோசிக்கிறேன், எனக்கும் அந்த பணத்தை நீ ரெடி பண்ணி கொடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் பாண்டி அதை நினச்சி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து சோழன் வீட்டுக்கு வந்ததுமே நிலா கிட்ட உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ரிசப்ஷன் தானே நிலா நடத்தட்டுமே, நிலா அதுக்கு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நிலாவோ எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அந்த வீட்டை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், மறுபடியும் எனக்கு அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சோழன் நிலா சொன்னதை கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட இப்போதைக்கு ரிசப்ஷன்லாம் வேணும்னு சொல்ல வராங்க. ஆனால் அவரோ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மாப்பிள்ள, உங்கள்கிட்ட தானே நான் ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சோழன் வேறு வழி இல்லாமல் நிலா கிட்ட இந்த ரிசப்ஷன் இப்படி தான் நடந்துதான் ஆகணும் நிலா, உங்கள் அப்பா அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்களா, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களா, இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா ஒரு பக்கம் விருப்பமே இல்லாமல் இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. அடுத்த ரிசப்ஷனை ரொம்பவே கிராண்டாக அவங்க அப்பா ரெடி பண்ணுறாங்க. அங்கே வந்தவங்க எல்லாருமே சோழனையும் அவங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தி நடத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவுடைய அப்பா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக தான்டா நான் ரிசப்ஷனே வச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் நிலா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வர வச்சு இது மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறீங்களாப்பா, இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் நடத்துறீங்க, குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் சேரன் எல்லாருமே மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. சோழன் நிலா கிட்ட குடும்பத்துக்காக எங்கள் விட்டு கொடுக்காம இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களா, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவங்க என்ன அசிங்கப்படுத்தணும் நீ என் பக்கம் நிற்கிறீங்களா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவங்க எல்லாரும் டிரைவர் மாப்பிள்ளைக்கா இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. அதை நினைச்சு சோழன் ரொம்பவே மனசுக்குள்ள வருந்துறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட இதுக்காக தான் எனக்கு அந்த ரிசப்ஷனே வேணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பிரிவாக தான் பண்ணேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ரிசப்ஷனுக்கு என்ன சம்மதிக்க வச்சிங்க, இப்போ போதுமா, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டது காரணமே எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து சேரன் இவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக 2 பேரும் பக்கத்தில் எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. எனக்கு அதில் டபுள் சந்தோஷம், நான் தேங்க்ஸ்னான்னு சொல்லிட்டு சேரனை ஹக் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலா கிட்ட கேட்குறாங்க, நிலாவும் வைக்கப்படுறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் இருக்கும்போது எப்படிங்க நம்ம மட்டும் போக முடியும், சேரனை நான் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம ஹனிமூன் பிளான் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழனும் அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகிறது அது வரைக்கும் ஏன் நிலா நம்ம ஹனிமூனை தெளிப்படுறேங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க.